மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஓயாமல் உழைக்கும் எம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்திய மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதிலும் கல்வி வளர்ச்சியில் உலக தரத்திற்கு நிகரான வளர்ச்சி கல்வி கொண்டுள்ளது. அதற்கு காரணம் நாம் தமிழக முதலமைச்சர் மற்றும் நம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். அறிவினான் ஆகுவதென்றோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு. நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை என்கின்ற அந்த விளக்க உரையோடு பொய்யாமொழி புலருடைய சிலையை அன்பில் மகை பொய்யாமொழி நீங்கள் வந்துதான் திறந்தாக வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை இன்றைக்கு ஏற்று நானும் சிறிது இங்கே வந்துவிட்டு செல்லலாம் என்கின்ற அந்த நினைப்பில் இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இறைவனால் மனிதனுக்கு படைக்கப்பட்டதை குரான் என்று சொல்லலாம். மனிதனால் இறைவனுக்கு வழங்கப்பட்டதை திருவாசகம் என்று சொல்லலாம். மனிதனால் மனிதனுக்கே வழங்கப்பட்ட அறநூல் அது திருக்குறள் தான் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு வள்ளுவனுடைய சிலையை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். வருகை தந்திருக்கேன். நீங்கள் வள்ளுவனுடைய சிலையை திறந்து வச்சாச்சு, கை தட்டியாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, போனோம் என்று இல்லாமல் உலகத்தின் பொதுமறையாக இருக்கின்ற அனைத்து மதத்தை சார்ந்தும் அனைத்து நாட்டவர்க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறளை முழுமையாக நீங்கள் படியுங்கள். இன்றைக்கு ஆயிஷா நடராஜன் என்று பிள்ளைகளுக்காக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், அவர் ஈரடி போர் என்கிற ஒரு போர் பேர்ல ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கார். என்ன ஈரடி போர் என்று சொன்னால், திருக்குறள் இருக்கின்ற ஈரடியை நாம் காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம கைக்கு வந்தது 200 வருஷத்துக்கு முன்புதான் வந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களாக அங்கங்கே கிளியப்பட்டிருக்கின்ற அந்த ஓலைச்சுவடிகளாக சேர்த்து சேர்த்து வச்சுதான் நீங்க 1330 திருக்குறள் மட்டும் நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியுது. ஆக அதை நாம் கண்டறிய வேண்டும், அதை நாம் பாதுகாக்க வேண்டும், அது நமக்கு சொந்தம் என்பதை நாம் பறைசாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு அறிஞர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். பல இலக்கியங்களை நாம் சொல்லுமே, சிலப்பதிகாரம் என்று சொல்லுகிறோம், மணிமேகலை என்று சொல்லுகிறோம், சீவக சிந்தாமணி என்று சொல்லுமே, அதெல்லாம் ரொம்ப பழைய காலம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒவ்வொரு இடத்துலயும் 37 இடத்துல சிலப்பதிகாரத்துல திருக்குறளை மேற்கோளிட்டு பேசி இருக்கிறார்கள். மணிமேகலையில 13 இடத்துல திருக்குறளை மேற்கோளிட்டு பேசி இருக்கிறார்கள். சீவக சிந்தாமணியில 27 இடத்துல திருக்குறளை பற்றி மேற்கோளிட்டு பேசி இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதையெல்லாம் தாண்டி பழமையானது திருக்குறள் என்பதை நாம் பறைசாற்ற வேண்டும்.